தாவீதும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, தாவீது என்னது? ஆடு மேய்க்கிறவன் இல்லையா? அவன் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்ப கர்த்தர் வந்து அதுக்கப்புறமா தாவீது அழைத்து அவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த பிறகு, இப்ப நம்ம யாராவது பார்த்தா தாவீது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லுவோம். தாவீதுன்றது பெரிய ராஜா. ஏன்னா கர்த்தர் அவனுடைய அடையாளத்தையே மாற்றி ஆடு மேய்க்கிறவன் அப்படின்றத நம்ம அவனே இல்ல எல்லாரும் மறக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு? அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவனை அப்பேற்பட்ட விதத்துல அவனை வாழ வைத்தார் இல்லையா? அப்ப கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, நம்மளுடைய பழையவைகள் வந்து ஒழிந்து போயின. நம்ம அதை மறுபடியும் கொண்டு வந்து நம்மளுடைய புது வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இத்தனை வருஷம் நீ இப்படி வாழ்ந்தியா, அது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இப்படி இருக்கிறேன். ஆனா என்னுடைய பாஸ்ட் தெரிஞ்சவங்க வந்து இப்ப என்ன வந்து இவனே ஒழுங்கு இல்லை, இவன் வந்து பாத்தீங்களா எப்படி பேசுறான், ஏதோ நல்லவன் மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்றது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்றைக்கு பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை புது சிருஷ்டி ஆக்கிட்ட பிறகு